பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குதா? நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்து கர்த்தர் உங்களை மகிழ பண்ணுவார். இந்த நாளில் பாருங்க, ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 23:6 வாசிக்கிறேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிறைத்திருப்பேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி இங்கே வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் தொடர வேண்டும். உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும், நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நன்மையும் கிருபையும் தொடரணும். அதுதாங்க ரொம்ப அவசியம். இன்னைக்கு நிறைய பேருக்கு நன்மையும் கிருபையும் தொடருவது இல்லை. நிறைய பேருடைய வாழ்க்கையில் தீமைகள் தொடர்ந்து வருகிறது, வியாதிகள் தொடர்ந்து வருகிறது, பலவீனங்கள் தொடர்ந்து வருகிறது. ஆனால் இங்கு வசனம் சொல்லுகிறது, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். நீங்கள் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்திருக்க கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. வசனத்தின்படி நன்மையும் கிருபையும் என்னை தொடரட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதித்து நன்மையும் கிருபையும் உங்களுடைய குடும்பத்தை தொடர, உங்கள் வாழ்க்கையை தொடர கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடருவதற்கு கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். எங்களை ஆசீர்வதித்து எங்களை கனப்படுத்தும். இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, நீடித்த நாட்களாய் இப்படி வீட்டில் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. நன்மையினாலும் கிருபையினாலும் இந்த பிள்ளைகளை நிரப்பி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து கர்த்தர்களை கனப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அற்புதம் நடக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யும். உங்கள் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. நன்மையும் கிருபையும் உங்களை தொடருவதாக. ஆமென்.